ஜென்மத்தில் நான் என்ன சாதகமான விஷயத்தை என்ன பிரச்சனை பண்ண என்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை ஜாதகத்திலே பார்க்கலாமா? பார்க்கலாம். சுயகர்மா அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாகும். எந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை. அனைவருக்கும் வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக பார்க்க போகிறோம். இது கண்டினியூஸாக நிறைய எபிசோடு அப்படின்ற மாதிரி வரும். இதை விடாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா பாருங்கள். என்ன படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எது சாதகமாக வரக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ரெண்டாவது, படிப்புக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மனசை ஒருமுகப்படுத்தும் போது அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி சாதகமாக வருமா பாதகமாக வருமா அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா நம்ம பழமையான ஒரு ஜோதிடம் ஜாதகம் எழுதும்போது ஒரு மந்திரத்தை எழுதுவாங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதுவாங்க. அப்போது ஒருத்தருடைய வாழ்க்கை பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஆரம்பிக்கிறது. அதுதான் சனாதன தர்மம்னு சொல்கிறோம். இனிமேல் சனாதன தர்மத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பிறவின்னு சொல்கிறோம். பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கின்ற வேதனைகளும் கர்மங்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. பூர்வ ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், இந்த காலகட்டத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது, ஃபேவரபுளாக வரக்கூடிய தன்மை இருக்குது. இப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுன்னு சொல்லலாம். அப்போ பூர்வ ஜென்மத்தில் நான் என்ன சாதகமான விஷயத்தை என்ன பிரச்சனை பண்ண என்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை ஜாதகத்திலே பார்க்கலாமா? பார்க்கலாம். பூர்வ ஜென்மத்தில் இதெல்லாம் நான் பண்ணேன் சார், அதனால் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. இதற்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்குது. இதுக்கும் வருமானத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது இந்த மந்திரம் சொன்னேன்ல, அதுக்கு மூல தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டது தான் என்னுடைய வருமானமும் என்னுடைய படிப்பும். நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னா அது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா என்னுடைய பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அட்சய லக்ன பദ്ധதியில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, சுயகர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். சுயகர்மா அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டது. என்னுடைய பூர்வ புண்ணியம் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னுடைய வருமானம் படிப்பு அப்படின்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய முற்பிறவி பயன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த முற்பிறவி பயன், நான் என்ன கர்மத்தை என்ன விஷயங்களை நான் செய்து வந்தேன், எதுக்காக நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் இது சரியாக இருக்கும். ஒரு ஜாதகர் வந்தார். அவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்ற லக்னம் பார்த்திங்கன்னா மகர லக்னம், ஜென்ம லக்னம். 8ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார். இவனுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது அப்படின்ற அமைப்பை கொடுக்குது. இவருடைய வாழ்க்கை பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இவருடைய படிக்கிற வயசில் இவருடைய லக்னம் என்னன்னா கும்ப லக்னமாக செல்கிறது. அப்போது நல்ல சூழ்நிலைகள் அமைவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எப்போவுமே ஒரு சூழ்நிலை மனிதனை பக்குவப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதே மாதிரி இந்த லக்னம் வரும்போது இவர் முக்கியமாக படிக்கக்கூடிய டைமில் இவருக்கு பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு கும்ப லக்னம், ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் புத பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. சனி பகவான் நல்லா இருக்காரா? நல்லா இருக்குது. சுமாராக படிக்கக்கூடிய ஒரு பையன் பார்த்திங்கன்னா
நல்லா படிக்கக்கூடிய மாணவனாக, கரெக்டான டைமில் நல்லா படிக்கக்கூடிய மாணவனாக கிரியேட் பண்ணப்படுகின்ற ஒரு தன்மை வருகிறதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இது வந்து இந்த சூழ்நிலை நல்லா இருக்குது இவனுக்கு, ஓகேங்களா? சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் புத பகவான் இருக்கார், ஃபேவரபுளாக இருக்காரா? சார் அங்கே தான் புதன் நீச்சமே சார், கும்ப லக்னம் 2ஆம் இடத்துல புதன் நீச்சம் சார். இருந்தாலும் இந்த புதன் நீச்சமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமா? மீனத்தில் புதன் வந்து சாதகமான தன்மையை தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அவனுடைய படிப்பு நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேஷ லக்னம் எடுத்துப்போம். லக்னம் வந்து மேஷ லக்னம், ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம். இவனுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. காரணம் 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு சாதகமான தன்மையை கொடுக்கிறது. புரிந்து படிக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்ற மாதிரி தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். சின்ன வயசில் நிறைய பேருக்கு அன்பு, பாசம், நேசம், காதல் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் நல்லா இருக்காரா? 2ஆம் இடத்துல நல்லா இருக்கார். அதே மாதிரி சந்திர பகவான் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். 2ஆம் பாவத்திலே இருக்கார். ஃபேவரபுளான தன்மை கொடுக்குதா? கொடுக்குது. எல்லாமே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது என்னதான் வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சாதகமாக இல்லைன்னா, புரிந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் அப்படின்ற ஒரு விஷயம் சாதகமாக வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ ஏஎல்பி லக்னம் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது மனம் அப்படின்ற ஒரு விஷயம் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், சூரிய பகவான் இருக்கார், ஓகேங்களா? அப்போது சரியான நேரத்தில் இதெல்லாம் அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனமும் பக்குவப்படக்கூடிய தன்மை இருக்குது. 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய வந்து சந்திர பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும்னு சொல்லலாம். அப்போது பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, நாம் செய்கின்ற வினைகள் எந்த காலகட்டத்தில் எப்படி சாதகமாக வருவதற்குண்டான தன்மை கொடுக்கிறது. படிக்கின்ற வயசில் ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் நல்லா இருக்கா சார்? ஜென்ம லக்னம் வச்சு பார்க்குறோம் சார். நம்ம ஜென்ம லக்னத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிறப்பினுடைய அடிப்படையில் ஜென்ம லக்னம். ஏன்னா லக்னம் படிக்கும்போது 2ஆவது லக்னத்து இப்போ பாருங்கள், ஜென்ம லக்னம் மீன லக்னம்னு வச்சுக்கோங்க. படிக்கின்ற வயசில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக வருகிறது. படிக்கிற வயசுக்கு தானே நம்ம வந்து படிப்பை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்ம, ஓகேங்களா? அப்போது என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புத பகவான் அப்படின்ற அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனசு வந்து தெளிவாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். மனசு தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னாவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு அற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ மனசும் சாதகமாக இருக்கணும். 2ஆம் பாவம் ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக இருக்கணும். அப்போ தான் ஃபோக்கஸ்டு ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். படிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரணுங்க. அதனால்தான் நம்ம வந்து முக்கியமாக இந்த ஏஎல்பி லக்னம் வந்து ரிஷப லக்னமாக செல்லும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏஎல்பி லக்னம் விருச்சக லக்னம் வரும்போது மனம் ஒத்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னமாக வரும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனம் ஒத்த படிப்பு அப்படின்ற அறிவுபூர்வமான படிப்பு, மனம் ஒத்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஓகேங்களா? அப்போது ஒரு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த கர்மாவை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, நான் வாங்கிய வரம் என்ன, நான் முற்பிறவியில் செய்த வினை பயன் என்ன, ஓகேங்களா? இதை அடிப்படையாக கொண்டு தான் என்னுடைய படிப்பு இயக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். நான் வந்து மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு மன மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். மனசு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த
கர்ம வினைப்பயன் சாதகமற்ற தன்மையை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னாவே மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூழ்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ மனசுக்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்குது, ஞானத்திற்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தனியாக பார்க்குறோம். புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா புத்திக்கு காரகனே புத பகவான் தான். ஓகேங்களா? படிப்புக்கு காரகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காரக கிரகமே வந்து புத பகவான் தான். ஓகேங்களா? எந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் டெப்த்தாக ஆய்வு பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரியவன் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா, சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து படிப்பு பிரம்மாண்டமான பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். இவனுடைய புத்தி கூர்மை எப்படி இருக்கிறது, இவனுடைய புத்தி எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது சாதாரணமாகவே கிரக ரீதியாக பார்ப்போம். நம்ம கிரக ரீதியாக பார்த்தோம் என்றால் சூரியனும் புதனும் ஒருவருக்கு சேர்ந்து இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். புத்தி கூர்மை அதிகமாக, புத்தியினுடைய பலம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, புத்தி கூர்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சூரியனும் புதனும் எந்த பாவத்தில் இருக்கிறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அது டிசைட் பண்ணப்படும்னு சொல்லலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஏஎல்பி லக்னம் போகுது சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு வந்து சூரியன் லக்னத்திலே இருக்கார். சூரியன் புதனும் ஞானத்தை பெருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். ஞானம் நல்லா இருக்கும், நாலேஜ் எல்லாம் நல்லா இருக்கும் சார். ஆனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த டைமில் சரி இருக்காது, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர், இப்போ ஒருத்தருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சூரியனும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனும் புதனும் வந்து மேஷத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுப்போம். இவங்க வந்து முக்கியமாக கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும் சார். இவங்க வந்து என்ன விதமான புத்தி இருக்குன்னா, ஷார்ட்கட்டாக யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. பயங்கர ஷார்ப்பாக இருக்கக்கூடிய புத்தி இருக்குமா? புத்தி இருக்கும்னு சொல்லுவான். முக்கியமாக அந்த புத்தி வந்து எதை வந்து வடிவமைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் சம்பந்தப்பட்ட படிப்பை படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். முக்கியமாக அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு நல்லா வருமா இவங்களுக்கு அப்படின்னா, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் சரியாக வருமானா, டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் சரியாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் முக்கியமாக அரசியல் சம்பந்தப்பட்ட ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா கவனிச்சுக்கணும். அரசியல் சம்பந்தப்பட்ட ஞானமும் அரசியல் சம்பந்தப்பட்ட நுணுக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புத்தி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ப்பாக யோசிப்பாங்க. ஆனால் சில டைமில் சந்தேக புத்தி அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா? ஆனால் புத்தி ஷார்ப்பாக இருக்கா? எப்போவுமே ஜோதிடத்தில் ஒன்று, புதன் வந்து மறைவிடத்தில் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போது உதாரணமாக ஏஎல்பி லக்னம் கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புத்தி வந்து எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சூரியனும் புதனும் 6ஆம் பாவத்தில் இருக்கிற அமைப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிப்பதற்கும், அரசியல் சம்பந்தப்பட்ட நுணுக்கமான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்பு வந்து நல்லா படிப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்குமா? அதே டைமில் இவங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய வாழ்க்கையை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? ஆணவம் மட்டும் வந்து வராமல் இருப்பது நல்லது. ஆணவத்துக்கும் புத்திக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா புத்தின்றது புதனுடைய காரகத்துவம் இல்லையா? ஆணவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தது அப்படின்னு சொன்னாவே, இந்த ஆணவமே பிரச்சனைக்கு உண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது நாலேஜ் அப்படின்றது வேறு,
ஆனால் இந்த நாலேஜ் வந்து பக்குவப்படுத்தப்பட்ட ஞானமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு தன்மை இவங்களுக்கு வந்தது அப்படின்னா இவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கணும். சின்ன வயசுலேருந்தே இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் இவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். படிப்பு படிக்கும்போது டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பற்றி யோசிக்கும்போது பதட்டப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எக்ஸாமுக்கு முன்னாடி டென்ஷன் ஆகக்கூடாது. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம கைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுமா? நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற விஷயம் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு நாலேஜ்னால பிரச்சனை இல்லை. நாலேஜ் சம்மந்தப்பட்ட ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும். பதட்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனையாக இருப்பதற்கு உண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அதனால் சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கவங்க அவசரப்படாமல் படிப்பது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். நன்றி.